தெய்வங்கள் குடியிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த ஜோதிடர் சிவராம் சர்மாவின் பணிவான வணக்கம். ஐயா, இந்த துறையில் வந்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக என்னுடைய ஆராய்ச்சிகள் மூலமாகவும் என்னுடைய அனுபவங்கள் மூலமாகவும் தான் இந்த வீடியோவை இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரடியூஸ் கொண்டு வந்திருக்கேன். அதாவது நீங்கள் பலதரப்பட்ட மனிதர்களை சந்தித்திருக்கலாம், டிஃப்ரெண்ட்டான ஜோசியங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் நமக்கு தேவை என்ன? எந்த ஜோதிடம் வந்தாலும் வெற்றி தான் வேணும். அந்த வெற்றி சில ஜோதிடர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், தோல்வியையும் சந்திச்சிருக்கலாம். ஆக இந்த வெற்றியும் தோல்வியும் நிர்ணயம் செய்வது யார் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய தலையெழுத்து. அதாவது ஒரு ஜோதிடரை பார்க்க போகும்போது அவருடைய ஓரைகள் தான் மெயினாக பேசும். அந்த ஓரைகள், அவர் வந்திருக்கக்கூடிய ஓரை என்ன, அப்போ அதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது தான் முதல் வகையான ஜோதிடத்தின் அறிமுக கட்டம். இது தெரிந்த ஜோதிடர்கள், நான் இது வந்து யாருடைய மனசையும் புண்படுத்தணுன்னோ அல்ல சங்கடப்படுத்தணுன்றதுக்காகவோ இந்த வார்த்தையை நான் வந்து விடலை. அது முதல் தெரிஞ்சிருந்தால் வரக்கூடிய நபர்களின் பிரச்சனைகளை நாம் நிச்சயமாக துல்லியமாக ஆராய்ந்து தீர்வு கண்டு கொடுக்கலாம். அதாவது வந்து இப்போ ஜென்ரலாகவே இதில் வந்து ஆன்மீகம் தொடர்புடைய ஜோதிடம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். எதுக்காக ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால், கடவுள் நம்பிக்கை இருந்தால் தான் ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை வரும். ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை வந்தால் தான் அந்த வெற்றி வாய்ப்பை பறிக்க முடியும். அதனால் இது மூணும் ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட்டிவ். தயவு செஞ்சு இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ரெண்டாவது வந்து இன்னொன்று என்னென்னா, இந்த ஜோதிடம்ங்கிறது உண்மையை மட்டுமே பேசணும். அது என்ன, உங்கள் தலையத்துக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் தான் தூக்கி தெரியணும். ஜோதிடர்கள் உட்காரணம் கொண்டு அதில் வந்து அவங்க வந்து அதில் ஸ்பான்சர் பண்ணவே முடியாது. என்ன ஏது நிலைமை என்ன அப்படின்னு தெரிய வைக்கிறது தான் ஜோதிடருடைய முதல் ஒரு வேலை. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கையில் ஒரு வெயிட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கொடுப்பா கொஞ்சம் நேரம் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம். தலையெழுத்துங்கிறது அவங்கவுங்க தான் சுமந்தாகணும். இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைத்தும் உறவு முறைகளை ஒன்றுபட்டிருக்காங்க. அப்பா, அம்மா, மகன், அக்கா, தங்கை, இந்த மாதிரி உறவுகள். ஆனால் அந்த ஜோதிட கலையில் வந்து எதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் தலையெழுத்து. அந்த தலையெழுத்து ஜோதிடர்கள் எழுதும்போது சொல்லுவாங்க, ஜாதகம் எழுதும்போது, ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் குலவர்தனாம் பதவிபூர்வ புண்ணியானாம் ஈ ஜன்ம பத்திரிக்கா லிக்கியதே அப்படின்னு சொல்லி எழுதிட்டு தான் மற்ற ப்ரெடிக்ட்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிப்பாங்க. இந்த ராசி கட்டமாகட்டும், நவாம்சமாகட்டும், கிரக பலன்களாகட்டும் எழுத ஆரம்பிப்பாங்க. அது என்ன அர்த்தம்னா, பூர்வ ஜென்ம கர்மானம், முன் ஜென்மத்தில் நாம் செய்திருக்கக்கூடிய வினை இந்த ஜென்மத்தை நம்ம அனுபவிச்சு தான் சார் இங்கேருந்து கிளம்பணும். அது வரையும் நமக்கு பிறவி வந்து முப்பு கிடையாது. இது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஆள் சொல்ல என்கிட்ட நிறைய இந்த 30 வருஷ காலம் 35 ஆண்டுகளாக நான் இதில் இருக்கேன். இதில் வந்து எனக்கு குருமார்கள், பலதரப்பட்ட குருமார்கள், அதில் என்னுடைய மானசீக குருவான இன்னும் அவரை நான் நேரில் கூட சந்திச்சதில்லை. பட் அவர் எழுத்துக்களுக்கு உயிர் இருக்கும், அது பேசும். ஏதாவது இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வாத்தியார் எல்லாருக்கும் ஒரே பாடம் தான் நடத்துகிறார். ஆனால் ஒருத்தன் முதல் மாணவன், இன்னொருத்தன் கடைசி, இன்னொருத்தன் சென்டர் அப்படிங்கிறது ஏன் வராங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு மட்டும் தனியாக சொல்கிறார் போய் காதில் இல்லை. அவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய விருப்பம், அணுகுமுறை, குருவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, அந்த படிப்பின் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அக்கறை, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மாணவனை முதல் நிலைக்கு கொண்டு வருது. படிப்பிலே இந்த விஷயம்னா இது தொழில், அதாவது உயிர் சார்ந்த ஒரு தொழில். கொஞ்சம் நம்ம ஏமாந்து ஸ்பிரிட்டாக கூட ஒருத்தருடைய வாழ்க்கையே மாறி போடும் சார். தயவு செஞ்சு ஜோதிடர்கள் உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக தான் பலதரப்பட்ட ஜோதிடங்கள் வெளியே வந்திருக்கு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுடைய ஜோதிடத்தின் மூலமாக நீங்கள் என்ன படிப்பு படிக்கலாம், எந்த வேலைக்கான நிர்ணயம் பண்ணலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னெல்லாம் வந்துட்டு அந்த ஜாதக கட்டங்கள் பார்த்து சொல்கிறது ஒரு வகை ஜோதிடம். பார்க்காமலே குறிப்பிருந்து சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடம். இப்படியெல்லாம் பலதரப்பட்ட திறமைகளை உங்களிடம் வந்து ஜோதிடர்கள் காட்டுவாங்க. ஆனால் அதற்கு தீர்வு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பெரிய விஷயம். நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும். அது யார் சொல்கிறாங்க? முழுசாக கட்டணும். கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நம்ம எவ்வளோதான் படித்து எத்தனை வருஷம் அனுபவங்கள் ஆனாலும் we have to learn. நாம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்கு தெளிவாக என் முன்னாடி உங்களுக்கு வந்து சொல்ல முடியும். அதாவது ஒரு ஜோதிடர் ஒரு நாளைக்கு 10 பேருக்கு ஜோசியம் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் 5 பேருக்கு சக்ஸஸ் ஆனால் பிரபலமான ஜோதிடர், பியூட்டிஃபுல்லான ஜோதிடர்னு சொல்லி மக்களால் பாராட்டுவாங்க. ஒரு 7 பேருக்கு பண்ணால்
இந்த மாதிரி ஜோசியரே இல்லை அப்படிங்கக்கூடிய டெஃபினட்டாக நல்ல ஒரு ரிப்போர்ட் பப்ளிக் இருந்து வரும். எப்படி இருந்தாலும் 100% வின் பண்ணக்கூடிய ஜோதிடர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஏன்னா 100ஐயும் செக்ஸ் பண்ணிட்டான்னாக்கா அவன் கடவுள் ஆயிடுவான். கடவுள் அதனால தான் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, ஜோதிடர்கள் பெரும்பாலும் சொல்லக்கூடியதில் 1, 2 ஃபெயிலியர் ஆகலாம். நான் இல்லைன்னே சொல்லலை. அந்த ஃபெயிலியர் ஆனவங்க தயவு செஞ்சு அந்த ஜோதிடரை மீண்டும் அணுகி, ஏன்பா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, நான் உங்ககிட்ட தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அவர் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது தான் அந்த ஜோதிடர் மேலும் பக்குவப்பட்டு பலவிதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு உங்கள் பிரச்சனை தீர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உங்ககிட்ட நல்ல பேர் அவர் கிடைக்கும். நான் ஆக்சுவலாக அந்த ஜோதிடத்துறையில் இருக்க வேண்டிய ஆளே இல்லை. ஐ கான்ட் பிலீவ் இட். நான் இதுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கல. நான் பலதரப்பட்ட தனியார் துறைகளை வேலை பார்த்தால் தான். அப்போது நான் ஐ ஹாவ் டு லாஸ் மை அமௌண்ட் மோர் தேன் அமௌண்ட். அப்போது அந்த ஜோதிடம் மூலமாக லாஸ் ஆகும்போது நாம் ஏன் இந்த துறைக்கு வரக்கூடாது அப்படிங்கக்கூடிய இன்டென்ஷன் வந்தது. அப்போது எனக்கு கல்யாணம் ஆகி 7 இயர்ஸ் எனக்கு குழந்தைங்கள. அதுக்கப்புறம் பிறந்த பையன் தான் என்னுடைய பையன் மிஸ்டர் ராம்ஜி. இன்றைக்கி அவருக்கு வந்து 35 வயசு ஆகுது. அந்த மகன், அதாவது இந்த மகன் இந்த வயிற்றில் பிறகு என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என் மகன் எனக்கு கொடுத்த ஒரு வரம். அந்த பையன் பிறந்த பின்னாடி தான் நான் ஜோதிடத்தில் ரொம்ப, அதாவது எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை தேடிக்கிட்டு வரேன். இதுவரையும் பலதரப்பட்ட அவார்டுகள் வாங்கினேன். அப்படி வாங்குறதெல்லாம் காரணம், மூல காரணம் என்னுடைய மகனின் அந்த பிறப்பு ஜாதகம். அப்போ அதுக்காக இருக்கும்போது அந்த பையன் நல்லபடியாக வளரணும் அப்படிங்கிறத விட அந்த பையனை கண்ணுங்காரமாக ஆண்டவன் காப்பாற்றணுங்கிறது தான் என்னுடைய டெய்லி ப்ரே. அதனால் அது என்ன ஆகும்னாக்கா, அப்போ அந்த ஜோதிடத்தின் மேல் ஈர்ப்பு வரும். அந்த ஈர்ப்பு என்பது தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். எனக்கே கடவுள் அந்த மாதிரி கொடுத்துருக்கான் அப்படின்போது உங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுப்பார். என்ன, நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்மீகம், தெய்வத்தை நம்புங்க. அதே லைனில் ஜோதிடர்கிட்ட வாங்க. உங்களுடைய ரிசல்ட்டை ஃபெயிலியர் ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆகலாம். நான் இல்லைன்னு சொல்லலை. நான் தான் பெரிய மகான், நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிச்சுன்னா எந்த நிலைமையிலும் நான் வந்து சொல்லவே மாட்டேன். வாங்க, அணுகுமுறை பண்ணுங்க. வெற்றி கிடைத்தால் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த ஜோதிடர்களும் உங்கள் மனசை விட்டு பேசுங்க. அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இறப்பும் பிறப்பும் இறைவன் கையில். அதில் யாரும் எந்த ஜோதிடரும் வந்து தடுத்து நிறுத்தவே முடியாது. உங்களுக்கு இந்த வருஷம் என்ன அதிர்ஷ்டம் வரணுமோ கண்டிப்பாக இறைவன் கொடுப்பார். எது உங்ககிட்ட வந்து போகுமோ கண்டிப்பாக அது பறிக்கப்படும். அப்புறம் எதுக்கு ஏன் அந்த ஜோசியம் சொன்னால், எல்லா ஜோதிடர்களும் இந்த உண்மையை சொல்லிட்டா நீ சீரியஸாக சொல்கிற, அப்புறம் ஜோசியத்துக்கு வேல்யூ இல்லாமல் போடும். நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, உண்மை நிலையை உங்களுக்கு கொண்டு வரேன். அப்போது என்ன, எதுக்காக இந்த ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, சில கிரகங்கள் இப்போ நம்மளை ஒரு ஆள் அடிக்க வரான், அவங்ககிட்ட நாமளும் காட்டுத்தனமாக பேசினாகும் கிளாரிஃபிகேஷன், சண்டை தான் வரும். அப்போ அவருக்கு அணுகுமுறையாக பேசினோம்னா அந்த இடத்துல சமாதானம் கிடைக்கும். சமாதானம் வந்தால் சந்தோஷம் வரும். இதே நேச்சர் தாங்க கிரகத்துலேயும். கிரகங்களை என்ன செஞ்சால் ஆளுமைப்படுத்தி நாம் அட்லீஸ்ட் அந்த வெற்றி வாய்ப்பு பெற முடியலன்னா கூட அதுக்கு நியர்பை டச்சாவது, அதனுடைய அருகில் செல்லவாவது நமக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுப்பார். ஒன்று. ரெண்டாவது வந்து, இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு உங்களுடைய ஜாதகப்படி ஒரு இடத்துல ட்ராபேக் இருக்குது, போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறோம், அதாவது ஜோதிடர்கள் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அதையும் மீறி இங்கே போகும்போது சில பிரச்சனைகள் வரும்போது மனசு உந்துதல் ஆகும். ஒருவேளை அவர் பேச்சு கேட்காம வந்ததுனால இந்த பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து தவிக்கும். தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, கடவுளை நம்பினால் நிச்சயமாக ஜோதிடத்தில் உங்களுக்கும் ஒரு ஈடுபாடு வரும். வரும்போது அதில் பிரச்சனை நீங்கள் கிளாரிஃபை எடுத்தோன்னே நம்பாதீங்க. ஜோசியர்கிட்ட அவர் சொல்கிறது என்ன முறையோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு ஃபெயிலியர் வந்தால் தயவு செஞ்சு அந்த ஜோதிடரை நீங்கள் மீண்டும் அணுகுங்கள். அணுகும்போது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு